ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலேருந்து வந்த நெக்ஸ்ட் டே வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ கிச்சன் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இருந்தாலும் 2 மந்த்ஸு யாருமே யூஸ் பண்ணாததுனால சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே டிஷ்வாஷரில் வாஷ் பண்ண போகிறேன். பெரிய திங்ஸ் எல்லாம் நான் கொல்லையில் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணலான் இருக்கேன். வீடு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனை க்ளீன் பண்ணுறேன். வீடு வேக்கம் போட்டு மோப் போட்டுட்டு ஹர்ஷனை தூங்க வச்சுட்டு இப்போ இந்த வேலைகளை நான் பார்த்துட்ருக்கேன். டிஷ்வாஷர் 2வது லோடு இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு மாவு அரைக்கணும். மாவும் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன். நாளையிலேருந்து ஹர்ஷனை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன். நாளைக்கு தர்ஷினியும் ஹாஸ்டல்லேருந்து ஊருக்கு வர்றா. அதனால் வந்தோடனே இட்லி தான் கேட்பா. லஞ்சுக்கு ரசமும் கருவாடு வறுவலும் செஞ்சுருந்தேன். ஏன்னா சிம்பிளாக நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபுட்டும் ரெடி பண்ணினேன். அதனால் லஞ்சும் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். வேலை க்ளீனிங் வேலை தான் ரொம்ப அதிகமாக போனது. கிச்சனில் இருக்கிற பேலன்ஸு ஜாமான் எல்லாமே கொல்லையில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. நேற்றும் பார்த்திங்கன்னா ட்ராவல் டைமில் சரியாகவே தூங்கலை. இப்போவும் காலையிலேருந்து வேலை மணி 11 ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் தூங்கலைன்னா அப்புறம் தலைவலி தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.